ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக உப்பு கறி செய்ய போகிறோம். அந்த உப்பு கறி விழா குக்கிங் நடக்க போது பாருங்கள். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படின்னு இது பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு முதல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு குக்கிங் விழாவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் என்று தெரிவித்துக்கொடு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, சொல்லணுமா? என்ன அந்த எண்ணெய் இல்லை இல்லையா? தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுடணும். போட்டு அதை எடுத்து நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சோன்னு இந்த அம்மா எனக்கு இப்போ போட மிளகா வத்தல் விதையை நீக்கிக்கிட்டு வத்தல் மட்டும் போடணும். வத்தல் எடுத்துக்கணும், விதையை நீக்கிட்டு போடணும். லைட்டாக கலர் மாறணும். வெங்காயம் ஐயோ தண்ணி எது பண்ணாம போடுறாரு. வெங்காயம் போடணும், நல்லா கலர் மாறணும்னா. நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 30 முக்கால் கிலோ கறிக்கு எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா வதக்கணும்னா வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி கறியை நல்லா கழுவிட்டு போடணும். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு போடணும். நல்லா கதையை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதுல இருந்தே தண்ணி வெளியே வரும். இதுல இப்ப நல்லா கொஞ்சம் ஓரளவு வதக்கிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போடணும். இப்ப கறியை 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். கறியை 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு நான் போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும். சிக்கன்ல நான் தண்ணி ஊற்றல, சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். பிறகு நம்ம தண்ணி அப்புறம் தேவையான ஊற்றிக்கலாம். நிமிஷம் வரையிலும் சிக்கனை வேக விடணும். 5 நிமிஷம் சிக்கனை வேக விடணும். அது வரையிலும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வேகிற வரையிலும் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வரலாம். சிக்கன் நம்ம 5 நிமிஷம் கழிச்சுட்டு வேகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். உப்பு கறிக்கு சிக்கன் குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கணும். குட்டியாக நறுக்கணுன்னு இது நல்லா வெந்த உடனே சீரகப்பொடி, இது நல்லா வெந்த உடனே பெப்பர் பொடி, சீரகப்பொடி நம்ம போடுறோம். போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிடுறோம். கிண்டா நல்லா வெந்துடும். அதுக்கு குட்டி குட்டியாக நறுக்கணும். குட்டி குட்டியாக நறுக்கி தான் நம்ம உப்பு கறிக்கு போடணும். நல்லா இது சீரகப்பொடி இதில் போட்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெந்திருக்கான்னு நல்லா பார்த்து டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில்
செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.